அன்பு நேயர்களே, கச்சதீவு கேள்விப்பட்டிருக்கும். இலங்கை இந்திய எல்லையில் இருக்கும் ஒரு காட்டு பிரதேசம், மனிதர்கள் வாழாத பிரதேசம். அங்கு யுத்த காலத்துக்கு பிற்பாடு இப்பொழுது வருடாந்திரம் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நடைபெற்று வருகின்றது. நாளை முதல் அந்த திருவிழா ஆரம்பமாகின்றது. இப்பொழுது யாழ்ப்பாண கச்சேரி பக்கம் இருந்து வந்த செய்திகளை பார்க்கின்ற போது, வருடாந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை காலை முதல் கோலாகலமாக நடைபெறுகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் கடந்த மாதத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாண மறை மாவட்ட குரு முதல்வர் ஆயர் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை PJ ஜெவரட்னம் அவர்கள் வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சுடிக் லியனகமகே, இந்திய துணை தூதரக அதிகாரி திரு நாகராஜன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். இதன்போது தலைமையுரை ஆற்றிய அரசாங்க அதிபர் வரலாற்று சிறப்பு மிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 2026 ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா நாளை முதல் ஆரம்பமாகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் 27, 28 வெள்ளியும் சனியும் கோலாகலமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த விழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், வேடிக்கைக்கு அப்பால் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்தியாவிலிருந்து ஒரு 5,000 பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். கடந்த ஆண்டு அவர்கள் முற்றுமுழுதாக வரவில்லை என்று நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் துன்புறுத்தல், இவர்கள் அடிச்சு அட்டகாசம் பண்ற எல்லாம் சேர்ந்து அவர்கள் இந்த வருடாந்த திருவிழாவை அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள். இந்த ஆண்டும் அது அத்துமீறிய மீனவர்கள் அடித்து துன்புறுப்படுத்துவது எப்போதும் நடைபெறும் விடயம்தான். இந்த நாளை நடைபெறவுள்ள பக்தர்கள் திருவிழாவுக்கு பக்தர்களாக சுமார் 5,000 பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து கீ பிரான்ச் அதிகாரிகள், CID இல்லையா, கீ பிரான்ச் அதிகாரிகளின் கண்காணிப்பு மற்றும் அவங்களுக்கான அடையாள அட்டைகள், ஆட்பதிவு போன்று சகல விடயங்களும் நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அநேகமாக நாளை காலை 6 மணியிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து ஏராளமான படகுகள் மூலமாக தமிழக பக்தர்களும் வரவிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் மாவட்ட செயலாளர் கடந்த வருடம் 9,000 பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4,364 பக்தர்கள் உள்ளடங்களாக 7,464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சரியான கணக்கு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பக்தர்கள் புறக்கணித்திருந்தார்கள். கச்சதீவு மனிதர்கள் இல்லாத தனி தீர்வாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளும் நேவிப்படை கடற்படை துணையுடனும் நடைபெற்றிருக்கின்றது. ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மனசல கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒலி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம், என்றால் கொள்ளையடிப்பாங்கல்ல, கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையைச் சேர்ந்த 4,000 பக்தர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4,000 பக்தர்களுமாக இந்த வருடம் 8,000 தான் கச்சேரியால் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் 10,000 மக்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கச்சேரியால் 8,000 பக்தர்கள், இந்தியாவுக்கு 4,000, இலங்கை 4,000 என்கின்ற போது இலங்கை பக்தர்கள், நான் நினைக்கின்றேன் இலங்கை பக்தர்கள் ஒரு 5,000 அளவுக்கு அதிகரிப்பார்கள். டூரிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, அதனால் அது எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்காக குறிகட்டுமானிலிருந்து கச்சதீவுக்கு படகு சேவைக்கான கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணமாக ஒரு வழி கட்டணமாக 1,200 ரூபாய் அறவிடுவது எனவும், நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக 1,000 ரூபாவும் ரிட்டர்ன் 1,000 1,800 அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் குறுகட்டுமானிலிருந்து கிட்டத்தட்ட 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடும் என்றும், அவர்களுக்கான அனுமதியையும் கச்சேரியும் மாவட்ட செயலகமும் நேவிப்படையும் கடற்படையும் இணைந்து லைசன்ஸ் வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்படுவதாகவும், நாளை காலை விடியற்காலை 4 மணி முதல்
பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் புறப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை சனிக்கிழமை காலை இலவசமாக உணவு வழங்குவதென்றும் அதுவும் கச்சேரியும் நேவி படையின் தான் முழு பொறுப்பும் எடுத்திருக்கின்றார்கள். கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சதீவில் ஒரு ஆம்புலன்ஸ் படகும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் RDH அவர்களின் ஒருங்கிணைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் குறிகட்டுமானிலும் தயார் நிலையில் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. அவசர தேவைகள், அவசர சிகிச்சைகள், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடைபெற்றாலும் கூட உடனடி சிகிச்சைக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஏற்கனவே நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர், மேலதிக அரசாங்க அதிபர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், பாதுகாப்பு படைகளின் அதிகாரிகள், யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், நெடுந்தீவு வேலணை ஊர்காவத்துறை கடற்படை அதிகாரிகள், வைத்திய அதிகாரிகள், சுங்க திணைக்கள அதிகாரிகள், துறைசார் திணைக்களங்களின் படகு தலைவர்கள், படகு உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அத்துடன் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய உயர் திருவிழாவானது மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம் அவர்களது ஒருங்கிணைப்பின் கீழ்தான் நடைபெறுகின்றது. யாழ்ப்பாண ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை, இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், நெடுந்தீவு பிரதேச சபை, நெடுந்தீவு மற்றும் சம்பந்தப்பட்ட சகல திணைக்களங்களின் அதாவது பொதுவாக சொல்லப்போனா குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்ற சகல அரச திணைக்களங்களும் இந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதால் எங்கு கூடுதலான செய்தியாகும். நாளை காலையிலிருந்து போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுகின்றது. குறிகாட்டுவான் இறங்குதுறை தான் இந்த சேவை ஆரம்பிக்கப்படுகின்றது. மிகப்பெரிய ஒரு சேவையாகவும் இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்திய பக்தர்களுக்குத்தான் இது மிகப்பெரிய அவர்கள் ஒரு ஆசைப்பட்டு வருவதற்காக இங்கிருந்து நிறைய பக்தர்கள் நாகப்பட்டினம் தாண்டி அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு திருவிழாவாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. கச்சேரிவுக்கான படகு சேவையானது குறிகாட்டுவான் இறங்குதூர் இருந்துதான் நாளை காலை முதல் ஆரம்பிக்கப்படுகின்றது. 2 மணி வரை கொஞ்சம் நீடிச்சுக்கிறாங்க. 2 மணி வரையும் படகு சேவையில் ஈடுபடுத்தப்படும். அப்ப எல்லாம் பெரிதானே. 1200 ரூபா ஒன் வே, ரிட்டர்ன் 1000, 2200 ரூபா போக்குவரத்து செலவு, பஸ் செலவு தவிர்த்து கச்சதீவு குழுவாக, அதாவது இப்ப கச்சதீவுக்கு இலங்கைக்காரங்க, நம்ம இலங்கைக்காரங்க போறோம்டாக்கா தனியாக படகில் வருகை தரும் பக்தர்கள் அவர்களது முழு பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், வயது, பால் நிலை மற்றும் அவர்கள் பயணிக்கும் படகு இலக்கம், படகின் வகை, படகோட்டியின் பெயர், தொலைபேசி இலக்கம் ஆகிய விவரங்களை 2 பகுதிகளும் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படு. என்னடா இந்த சொல்லப்பட்டு ஒரு பக்தருக்கு போவாங்களா? ஒருத்தன் ஐடென்டி கார்டை பார்த்தாச்சு, 15 அனுப்பி இருங்களேன், என்ன பண்றாங்க பாருங்களேன். வெளி மாவட்டத்திலிருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவுக்கு செல்வோர், அதாவது யாழ்ப்பாணம் தவிர்த்து திருமலை, மட்டக்களப்பு அந்த மாதிரி போராக்களுக்கு தமது வசிப்பிடங்களுக்கு அருகில் உள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்படை பாதுகாப்பு அனுமதியை பெற வேண்டுமா? 27ஆம் தேதி காலை 4 மணிக்கு முதல் முன்னதாக கச்சதீவு வந்தடைவதற்கேற்றவாறு தங்களது பயணங்களை கடற்படையானதானே கொஞ்சம் ஏர்லியா வர சொல்றாங்க. இங்கு தடை செய்யப்பட்ட பொருட்களாக தெரிந்தானே சொல்ல தேவையில்லையே, எல்லா ஆயுதங்களும் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் தான். கச்சதீவு புனித அந்த ஒரு ஆலயமான யானித புனித தலமாக உள்ளதால் மதுபானத்தை தயவு செய்து உங்களோட அந்த இளவு காத்த மதுபானத்தை கொண்டு போயிடறாங்க. தம் அடிக்க தம்முகளை கொண்டு போயிடறாங்க. மதுபானம் இது பெரிய டூரிஸ்ட் மாதிரி உங்களோட பியர் போத்தை தூக்கிட்டு போயிடறாங்க. உங்களோட வாயை கொஞ்சம் அடக்கி வைங்க. தம் அடிக்காதாங்க, இளவு காத்த தம்மை கொஞ்சம் அடக்கி வைங்க. சனியும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முற்றுமுழுதாக மாலை முடிவடைந்தால் இந்திய பக்தர்கள் உடனே கிளம்பிடுவாங்க. 27ஆம் தேதி 5 மணிக்கு இரவு போற ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் புல் கிளியர் ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை சுமார் 12 1 மணி 2 மணி அப்படி வச்சுக்கொள்வோமா முழுதாக. ஞாயிற்றுக்கிழமை 5 மணியுடன் அங்க எல்லாமே ரிமூவ் பண்ணப்படும். அப்ப அங்க மக்கள் யாரும் இருக்கல. ஊடகத்துக்கு தனி அவங்க ஒரு கவரேஜ் பண்ண செஞ்சுக்கிறாங்க ஊடகக்காரங்க. போய் அதெல்லாம் தேவையில்லப்பா, போயிட்டு உங்களோட பேரை கொடுத்துக்கிட்டு அவங்களோட அசத்தி எடுத்துக்கிட்டு திடீர் ஒரு தொல்லைப்படுத்துற மாதிரி தான் கிட்டத்தட்ட பாதுகாப்பு தொல்லைகள், பாதுகாப்பு டோர்ச்சர்னு சொல்லலாம். நெடுந்தீவிலிருந்து கச்சதீவுக்கான ஒரு வழி கட்டணமாக இப்ப 1000 ரூபான்னு 1200 ரூபா 1000 ரூபாயும் ஆகும். வர வர அதுவும் குறையும். கச்சதீவு செல்லும் பக்தர்களுக்கு 27ஆம் தேதி இரவு உணவு வழங்கப்படாது. 28ஆம் தேதி காலை உணவும் வழங்கப்படும் சொல்றாங்க. மிகப்பெரிய ஒரு சின்ன எல்லைக்குள் ஒரு சிறிய தீவில் அதிக மக்கள், இதுதான் மிகப்பெரிய ஹைலைட் செய்தி.
இந்த செய்தி யாழ்ப்பாண செயலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தியை வழங்கியிருக்கிறோம். உங்களுக்கு பொருத்தம் என்றால் இதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிக அதிகமாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இந்திய பக்தர்கள் அணிவகுத்து வருவதும் ஒரு சிறப்பு அம்சம். அது எமது வடபகுதியிலிருந்து பார்க்கின்ற போது மிகவும் ஒரு அரிய காட்சியாகவும் பார்க்கலாம். ஆக இவனுள்ள தொல்லைக்குள்ள ஓட்டாம வடபகுதியில் இருந்தவாறே கடல் பிரதேசங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாரம் இருக்கின்றது. மிகப்பெரிய பாதுகாப்பு டோச்சர், ஐடென்டி கார்டு இங்கே பதிவுகள் என்று சொல்லி மிகப்பெரிய பதிவுகள், கோலாகலமான விழா. ஆம்தர்களே, இந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்பட்ட செய்தியை தந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.